பூஜை அறை தப்பித் தவறி கூட இந்த இடங்களில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, பூஜை அறைக்கான முழுமையான வாஸ்துவை பார்க்க போறோம். சரியான திசை எது, அதற்கு அடிக்கக்கூடிய வர்ணம் என்ன, பூஜை அறையில நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன, அங்க வைக்கக்கூடிய சிலைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வாஸ்து பார்த்து பூஜை அறையை எங்க அமைக்கணுமோ அங்க அமைச்சு பூஜை அறையை கட்டணும் அப்படின்னா வீட்டில் செழிப்பும் ஆரோக்கியமும் நல்ல நேர்மறை சக்தியும் வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருக்கும். வாஸ்து சாஸ்திரம் படி ஒவ்வொரு திசையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இந்த பஞ்சபூதங்களோட ஒவ்வொரு திசையும் தொடர்புடையது. அண்ட சக்தியை கொண்டுள்ளது ஒவ்வொரு திசையும். அதனால பூஜை அறை வாஸ்துவை கடைபிடிச்சோம் அப்படின்னா வீட்டில் பல நன்மைகள் ஏற்படும். ஒரு சிறந்த பூஜை அறையை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, எல்லோருடைய வீட்டிலையுமே இந்த பூஜை அறை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வசதி கம்மியாக இருக்கிறவங்க, நிறைய நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி மக்கள்லாம் பூஜை அறை அப்படிங்கிறது தனியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு செல்ஃபு தான் வச்சுருப்பாங்க, பூஜைக்கான ஒரு செல்ஃபு தான் வச்சுருப்போம். அதை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும். பூஜை செல்ஃபு தானே, பூஜை ரூம் மாதிரியா தனியாக கட்டுறமா, இந்த செல்ஃபை எங்கே வேணாலும் மாட்டலான்னு மாட்டி வைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட இந்துக்களோட மரபுப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை செல்ஃபாக இருக்கட்டும், பூஜை ரூமாக இருக்கட்டும், அது ஒரு சிறிய கோவில் போன்றது. அதை எந்த வாஸ்து வழிகாட்டுதல் படி பின்பற்றணும் அப்படின்னாதான் கடவுள் குலதெய்வமும் நம்மளோட இஷ்ட தெய்வமும் அங்கே குடியிருப்பாங்க, நமக்கு நல்லது செய்வாங்க, நம்ம வீட்டில் நேர்மறை சக்தியானது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சில தவறுகளை தவிர்க்கிறதன் மூலமாக இந்த வாஸ்து தோஷத்தை நம்ம போக்கிக் கொள்ளலாம். அப்போதான் அந்த பூஜை அறைக்கு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். சிறிய இடத்துல கூட வாஸ்துப்படி பூஜை ரூமை நம்ம உருவாக்கலாம். அதற்கான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வடக்கு நோக்கிய வீட்டில் பூஜை அறை. வடக்கு நோக்கிய வீட்டில் பூஜை அறை வைப்பதற்கு சரியான திசை வடகிழக்கு திசையாகும். இது லிவிங் அறைகள் இருக்கு இல்லையா, அந்த சுவர்களுக்கு அடுத்ததாக வடிவமைக்கப்பட்டு இணைக்கப்படலாம். வடக்கு பார்த்த வீட்டில் கிழக்கு மூலையில் லிவிங் அறை இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். லிவிங் அறையின் ஒரு ஓரத்தில் நீங்கள் பூஜை அறையையும் அமைக்கலாம். லிவிங் அறை அப்படிங்கிறது ஹாலு, வரவேற்பு அறை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடம். தெற்கு நோக்கிய வீட்டில் பூஜை அறை. தெற்கு பார்த்த வீட்டில் பூஜை அறை தெற்கு நோக்கி இருக்கக்கூடாது. இது மரணத்தின் கடவுளான யமனின் திசையாக கருதப்படுகிறது. பூஜை அறையின் திசையை வடக்கு மற்றும் வடகிழக்கு நோக்கி பராமரிக்கவும். தெற்கு நோக்கிய வீடுகளுக்கு பூஜை அறையின் மேற்கூரையை முக்கோண வடிவத்தில் அமைப்பது அவசியமாகும். அடுத்து மேற்கு நோக்கிய வீட்டில் பூஜை அறை. மேற்கு நோக்கிய வீட்டில் பூஜை அறை வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இருக்க வேண்டும். இந்த இடம் உங்கள் வீட்டிற்கு செழிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உண்டாக்கும். 5 கூறுகளையும், அதாவது பஞ்சபூத சக்திகள் சொல்றோம்ல, இந்த 5 கூறுகளையும் சமநிலைப்படுத்த உதவும். கிழக்கு நோக்கிய வீட்டில் பூஜை அறை. வாஸ்துப்படி உங்கள் வீட்டிற்குள் இருக்கும் பூஜை அறையின் திசை கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும். பூஜை அறையில் சிலைகளின் நிலை, அதற்குன்னு வாஸ்து கொள்கைகள் இருக்கு. அந்த சிலைகளை கண்ட மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. அதை எப்படி வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். விநாயகப் பெருமானுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் நடுவில் லக்ஷ்மி தேவி இருக்க வேண்டும். விநாயகப் பெருமானை இடது பக்கம்தான் வைக்க வேண்டும். அடுத்தது சிவன், பிரம்மா, விஷ்ணு, சூரியன் ஆகியோரை இதெல்லாம் படமாயிருந்ததுனாலும் சரி கிழக்கு பகுதியில் மேற்கு திசை நோக்கியே வைக்க வேண்டும். அடுத்தது பூஜை அறைக்கான வர்ணத்தை பார்க்கலாம். வாஸ்துப்படி பூஜை அறைக்கு நீல நிறம் உகந்தது. பூஜை அறை சுவர்களுக்கு பிரகாசமான நீலம் மற்றும் மஞ்சள் கலவை சிறந்தது. நீலம் மற்றும் வெள்ளை ஆகியவை சுவர்களுக்கு ஒரு நல்ல கலவையாகும். பூஜை அறையில் வைக்க வேண்டியவை என்ன, தவிர்க்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பூஜை அறையில யுத்தம், மரணம் அல்லது எதிர்மறையான படங்கள் வைக்கிறத தவிர்க்கவும். அதே போல இறந்தவர்கள் முன்னோர்களோட படத்தை, சில பேர் அப்பா அம்மா படத்தெல்லாம் சாமி படத்தோட வச்சிருப்பாங்க. அவங்க நமக்கு தெய்வமா இருந்தாலும் கடவுளுக்கு நிகரானவர்கள் இல்லை. அதனால சாமி படங்களோட சேர்த்து அவர்களை வைக்காதீங்க.
அதே போல சில வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறைன்னு தனியா இருக்காது. அப்ப செல்ஃப் தான் வச்சிருப்பாங்க. அதுவும் ஒரே ஒரு ரூம்ல அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த பூஜை ரூமுக்கு அருகில சில இதெல்லாம் வைப்பாங்க. அதாவது விளக்கமாறு, குப்பை தொட்டிலாம் அந்த பக்கத்திலேயே இருக்கக்கூடாது. அந்த பூஜை செல்ஃபுக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது. அப்புறம் சிலையெல்லாம் இருக்கு அப்படின்னா அதற்கு வார வாரம் அபிஷேகம் பண்ணி வைங்க. வெளியில நம்ம எப்படி ஒரு உருளியில வந்து தண்ணீர் நிரப்பி அதுல பூ போட்டு வைப்போம், அதே மாதிரி இந்த சிலையெல்லாம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு உருளியில தண்ணீர் நிரப்பப்பட்ட பூ போட்ட ஒரு கிண்ணத்தை வைக்கலாம். அதே போல பூவெல்லாம் வாடி போய் இருந்தது அப்படின்னா சாமி படங்கள்ல சிலைகள்லாம் அதை அப்புறப்படுத்திடுங்க. காய்ந்த மலர்கள் வந்து எதிர்மறை சக்தியை ஈர்க்கும். புது மலர்கள் வைக்கணும், இல்ல வைக்க முடியலனாலும் சரி. ஆனா காஞ்ச மலர் இருந்தது அப்படின்னா அப்புறப்படுத்திடுங்க. அதே மாதிரி விளக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து அந்த பசுமையா பாசி படர்ந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருந்தது அப்படின்னா வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும். அதை வந்து அப்பப்போ விளக்கை வந்து சுத்தம் பண்ணி புதிய விளக்கை ஏற்றுங்க. அப்புறம் சிலையெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருந்தது அப்படின்னாலும் அந்த சிலையை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 7 அங்குலம் உயரம் கொண்ட சிலைகள் தான் வைக்கணும். அதுக்கு மேலே பெருசாக இருந்தது அப்படின்னா அதை வீட்டில் வைக்கக்கூடாது. வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா இந்த பூஜை அறையா இருக்கட்டும், இந்த பூஜை அறைக்கு இல்லை அப்படின்னு ஒரு பூஜை செல்ஃபாக இருக்கட்டும், அதை வந்து எங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு அடியில் பூஜை அறை கட்ட வேண்டாம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும், அங்கே வந்து அந்த மாடிப்படி மேலே போகிறதுக்கு இருக்கிற அந்த படிக்கட்டு கேப்பை வந்து ஃபில் பண்ணி அந்த இடத்துல வந்து சின்னதாக பூஜை அறை கட்டியிருப்பாங்க. அது மாதிரி கட்டக்கூடாது. அதே போல பூஜை அறையை வந்து பிரதான நுழைவாயிலின் முன் வைக்கிறதையும் தவிர்க்கணும். அந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. அடுத்தது கழிப்பறை, குளியலறை இது இருந்ததுன்னா அதுல இருந்து விலகி இருக்கணும். பூஜை அறை வந்து அதற்கு நேரா இருக்கக்கூடாது. அதே போல பூஜை அறையோ பூஜை செல்ஃபோ தப்பி தவறி கூட தெற்கு பார்த்து இருக்கக்கூடாது. இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். வாஸ்துப்படி பூஜை அறைக்கான சரியான திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அல்லது வடகிழக்கு திசைகள் வந்து ஏற்றதாக இருக்கும். இது போன்ற வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.